சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் சார் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார், வெரி குட் மார்னிங். நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், காலையிலேயே இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? 5000 ரூபாய் பணமும் கொடுத்துருக்காரு, 2000 ரூபாய் உரிமை தொகையும் சேர்த்து வழங்கப்படும் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? திடுதுப்புன்னு 5000 அவங்க கிரெடிட் பண்றாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு விதமான ஒரு விரக்தியில இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தேர்தலுக்கு முன்னால திடீர்னு இந்த நடவடிக்கை இருக்கு, இப்படியெல்லாம் கொடுத்தாவது இவர்கள் வாக்களிப்பார்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த முறை தோற்று போவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா இதை பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இவ்வளவு அவசரடியா இப்படி திடுதுப்புன்னு அப்படியே ஒரு 5000 திடீர்னு ஏன் கிரெடிட் பண்ணணும்? ஏன்னா இந்த தடவை எலெக்ஷன்ல பணப்பட்டுவாடா ரொம்பவே பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் இருந்தது. ரொம்ப ஒரு கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும். அதுக்கு முன்னால இப்ப ரொம்ப அபிஷியலாவே ஒரு பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது. 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. இதுல எனக்கு என்ன கேள்வினா, இதுக்கு முன்னால பீகார் எலெக்ஷன் அப்போ 10,000 ரூபாய் நிதிஷ்குமார் கிரெடிட் பண்ணார். அப்போ காங்கிரசும் சரி, இந்தி கூட்டணி கட்சிகளும் சரி, அந்த கூட்டணியை சார்ந்த ஒரு சில ஊடகவியலாளர்களும் சரி, இது ஒரு பச்சையா மக்களுக்கு அப்படியே பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கின மாதிரி, இது ஒரு பிரைப் இல்லையா அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. இப்ப அப்படி கேள்வி கேட்டவர்கள் இந்த 5000 ரூபாய் திடீர்னு கிரெடிட் ஆயிருக்கு, இப்ப அதை பார்த்து என்ன செய்ய போறாங்க, என்ன கேள்வி கேட்க போறாங்க, இதை நான் உற்று நோக்குகிறேன். இவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நிதிஷ்குமாரை பார்த்து கேள்வி கேட்டவங்க இப்ப இதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க? அப்புறம் இன்னொரு காரணம், மகளிர் உரிமை தொகையை முடக்குவதற்கு சதி அப்படின்னு. உண்மையிலேயே அப்படியெல்லாம் சதி பண்ண முடியும்னா இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகை ஒழுங்காத்தான கிரெடிட் ஆயிருந்தது, அது அப்பவே முடக்கி இருக்கலாமே. அப்படி ஒரு சதி செய்ய முடியும், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு என்னைக்கோ முடக்கி இருக்கலாமே. திடீர்னு எங்க இருந்து சதி வருது? இது ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிள் எடப்பாடி எஃபெக்ட். எடப்பாடியார் மகளிர் உரிமை தொடர்மா அண்மையில திடீர்னு ஒரு 5 வாக்குறுதிகளை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ அத கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. எடப்பாடியார் சொன்னதுனால இவங்க இப்ப மகளிர் உரிமை தொகை கூடுதலா தரேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி தந்திருக்க மாட்டாங்க. ஏற்கனவே தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டா தான் தந்தாங்க. அதே போல அவங்க தந்தமே முழுமையா எல்லாருக்கும் போயும் சேரல, இப்ப கூடுதலா தர்றேன்னு வேற சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு டெஸ்பரேட்டா ஒரு விரக்தியில இருக்காங்க. எதையாவது செஞ்சு எப்படியாவது ஜெயிக்க மாட்டோமா, எத்தை தின்று பித்தம் தனியும் அப்படிங்கிற நிலையில இருக்காங்க. ஆனால் மக்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பானவங்க, காமன் சென்ஸ் உள்ளவர்கள். கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா முன்னாடியே கொடுத்துருக்கலாமே. கரெக்டா எலெக்ஷன் டயத்துல என்ன மூக்கு வேர்க்குது அப்படின்னா நீங்க எதுக்காக கொடுக்குறீங்க? இதை மக்கள் தெளிவா புரிஞ்சுப்பாங்க. நான் ஒரே ஒரு சின்ன அனுபவம், ரொம்ப ரீசன்ட் அனுபவத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்க வடக்கு மாவட்டங்கள்ல கள ஆய்வு பண்ணோம், எப்படி ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்புக்காக. அதுல வட மாவட்டத்துல ஒரு சாதாரண பெண்ணு, கிராமத்து பெண்ணு, அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்கள்ட்ட பேசுறப்போ ஏதோ ஒண்ணு கேட்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா காலத்துல லேப்டாப் தந்தாங்க, அதை வச்சுதான் என் பொண்ணு படிச்சு இன்னைக்கு நர்சிங் காலேஜ்ல 3rd இயர் படிக்குது. இப்ப அவளுடைய தம்பி இப்ப +2 படிக்கிறான், இப்போ வரைக்கும் லேப்டாப் தரல. இப்ப எலெக்ஷன் வருது சார், எலெக்ஷன் வர்ற டைத்துல கரெக்டா போன மாசம் லேப்டாப் தரோன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க எதுக்கு லேப்டாப் தராங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்கு? தரணும்னு நினைச்சவங்க அம்மா வருஷம் தந்த மாதிரி இவங்களும் தந்திருக்கணும்ல. அது எலெக்ஷன் வர்றப்ப தானே இவங்களுக்கு எல்லாம் தரணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. இதுதான் மக்களுடைய குரல். நீங்க எலெக்ஷனுக்கு முன்னால திடீர்னு செய்யறதன் மூலமா எதுவும் சாதிச்சிட முடியாது. இப்ப நிதிஷ்குமார் 10,000 தரேன்னு சொன்னப்போ அதுக்கு போட்டியா அதுக்கு பிறகு உங்களுக்கு தேஜஸ்வி யாதவ் நாங்க ஆட்சிக்கு வந்தா 30,000 தருவோம் சொன்னார், எடுபடலையே. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.